அனைவருக்கும் ஜெய்பீம். வணக்கம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வாகாது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் வழியாக நாம் அறிந்து கொண்ட பௌத்தத்தின் தம்ம வழி இது. சகோதரர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கும் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் நடக்கின்ற இந்த சகோதர போராட்டம் சாதி திமிர் பிடித்தவர்களுக்கு சாதகமாகிவிடும் என்பதை உணர வேண்டும். இவர்கள் அனைவர்களுக்கும் முன்பாக இருந்து சமுதாயத்தை வழிநடத்திய தலைவன் என்கின்ற அடிப்படையில் அனுபவத்தோடு நான் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ள வேண்டும், கருத்தியலை கருத்தியலால் எதிர்கொள்ள வேண்டும். பிற சாதி தலைவர்கள் இதைவிட கடுமையான விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலச்சூழலில் நம் சமுதாய தலைவர்களுக்கு மத்தியில் நடக்கின்ற பிரச்சனைகள் ஒரு சகோதர மனோபாவத்தை தான் அனுசரிக்க வேண்டும். அதே போல பொதுவெளியில் பேசுகின்ற பொழுது நம்முடைய சமுதாய தலைவர்களை இழிவுபடுத்துவதும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை கொச்சைப்படுத்துவதும் தவறானதுதான். அவர்களுடைய சித்தாந்தத்தில் கோளாறு இருக்கிறது, செயல்பாடுகளில் கோளாறு இருக்கிறது என்பதனை நாம் சுட்டிக்காட்டலாம். அதில் தவறில்லை. இந்த சூழலை பயன்படுத்தி வேறு யாரோ இதனை கையாளுகிறார்கள் என்றே தோன்றுகிறது. இந்த நேரத்தில் இரு பக்கம் இருக்கின்ற சகோதரர்களும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். சமுதாயத்தை பற்றி தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்க வேண்டும். நமக்கு பொது எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்களை விட்டுவிட்டு நாம் நமக்குள்ளாக வன்முறையை கட்டவிழ்த்து விடக்கூடாது. காடுவெட்டி குரு, திருமாறன், ஹரிநாடார் போன்றவர்கள் எல்லாம் நமது மக்களை பழித்ததும் இழித்ததும் போதாது என்று இப்படிப்பட்ட செயல்களை சிலர் ஊக்குவித்து தங்களுடைய தலைவர்களுக்கு தலைவலியை உண்டாக்கிவிடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் சங்கம் நடத்துவது மிக கடினமான ஒன்று. இதில் அரசியல் கட்சியை நடத்துவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. இதையெல்லாம் தாண்டி சமுதாயத்திலும் அரசியலிலும் நம்மை வழிநடத்துபவர்களுக்கு நாம் துணைக்கரமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் துன்பத்தை உண்டாக்குபவர்களாக இருக்கக்கூடாது. 40 ஆண்டு காலம் தலைவராகவும் 50 ஆண்டு காலம் இந்த மக்கள் பணியை மாற்றி வருகின்ற என்னை போன்ற மூத்தவர்களுக்கு இருசாராரும் மரியாதை தருவார்கள் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே, புரிந்து கொள்வார்கள் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இப்படிப்பட்ட சகோதர பிரச்சனைகளை விடுத்து நம்முடைய பொது எதிரி யார் என்பதை அடையாளம் காட்டுவதோடு மட்டுமல்லாமல் நம் மக்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கும் நிலையில் நாம் இருக்கின்றோம். அதுவும் இந்த காலகட்டத்தில் ஆணவ சாதி கொடுமைகளும் தீண்டாமையும் உச்சத்தை அடைந்திருக்கின்ற சூழலிலே நாம் நமது மக்களுக்காக வேலை செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்களுக்காக நாம் மறைமுக ஒப்பந்தத்தோடு பணியாற்றக்கூடாது. அது நம் சமுதாயத்திற்கு மாபெரும் இழுக்காக அமையும். மேலும் வலதுசாரி சிந்தனைகள் நம்மை எப்படியேனும் அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களோடு கைகோர்த்து கொண்டு உலா வரும் இந்த சூழ்நிலையிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வன்முறை செயல் எந்த வகையில் இருந்தாலும் அதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதே நேரத்தில் அதனை தூண்டும் வகையிலும் நாம் இருக்கக்கூடாது என்பதை கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் பதிவு செய்கிறேன். அபயம் என வழங்கும் பாசறைக்காக ஆதிநந்தன் லெமூரியர். ஜெய்பீம்.